சோமரத்ன ராஜபக்ஷவின் சாட்சியங்களை பெறுங்கள். செம்மணி மனித புதைகுழி குறித்து தமிழரசு கட்சி சபையில் வலியுறுத்தி சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என்கிறது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் இனங்காணப்பட்ட 147 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 90% அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த 14ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இங்கு பாரிய குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளமை அம்பலமாக இருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரத்துக்கு தலையீடுகளற்ற சுயாதீன சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த சர்வதேச நீதி விசாரணைகளில் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் பெறப்பட வேண்டும் என்று தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று தினம் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். துரைராசா ரவிகரன் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக செய்தி தலைப்பிடப்படுகிறது. இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதான தலைப்பு மனித புதைகுழிகள் விவகாரம் சர்வதேச விசாரணை கோரி தொடர்ந்தும் வலியுறுத்தல் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.